ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு அரிய கலை. அந்த கலையை உலகம் முழுவதும் ஏன் பிரபஞ்சம் உள்பட அனைத்தையும் அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ள ஒரு அற்புதமான கலையை நம் முன்னோர்கள் நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். அந்த கலை ஒரு காலத்தில் நாட்டை ஆள்பவர்களுக்கும் ராஜாக்களுக்கும் மன்னர்களுக்கும் மற்றும் மேல்தட்டு மக்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டது. தற்போதுதான் கீழ்த்தட்டு மக்களான சராசரி மனிதனுக்கும் ஜோதிடம் தேவைப்படுகிறது என்று ஒரு வித்தியாசமான கருத்து நிலவி கொண்டிருக்கிறது. நம் முன்னோர்களுக்கு ஜோதிடம் தேவையில்லை என்ற நிலையில் நம் முன்னோர்கள் நல்ல சிறந்த அறிவோடும் அனுபவங்களோடும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். மேலை நாட்டு நாகரிகம் வந்தது, மேலை நாட்டு கல்வி வந்தது, ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் என்னவென்று தெரியாது. தெரியாமல் இருந்ததாலோ என்னவோ நம்மை நம் நாட்டு மக்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழ விருப்பப்பட்டார்கள். கால சூழ்நிலை நாகரிகம் என்ற மாயாவலையில் நம் மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விழத் தொடங்கினர். பண்டைய சிறப்புகள் வாய்ந்த நிறைய பழக்க வழக்கங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி வந்தோம். தற்போது ஜோதிடம்தான் எல்லாவற்றையும் அறிய முடியும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அதை அனுசரித்துத்தான் என்னவோ நம் ஜோதிடர்கள் எல்லாம் அரிய வகை இதுவரையில் சாஸ்திரத்தில் சொல்லப்படாத முதலில் சொல்லப்படுகின்ற சூட்சமங்கள், அரிய தகவல்கள் என்று என்னென்னமோ புது புது வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லி வருகிறார்கள். அப்படியெல்லாம் இருந்தனவா என்று பார்க்கும் பொழுது அப்படியெல்லாம் ஒன்று இருந்தது போல் தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், நம் முன்னோர்கள் நிமித்தங்கள், கனவுகள், சகுனங்கள் இந்த மூன்றையும் வைத்துக்கொண்டு ஜோதிடத்தை விட எளிமையான வழியில் தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த மேலை நாட்டு கல்வியும் பழக்க வழக்கமும் பண்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக நம் நாட்டில் பரவ ஆரம்பித்து நமக்குள்ளே குடியேற ஆரம்பித்த பின் ஒவ்வொன்றாக பண்டைய பழக்க வழக்கங்களிலிருந்து மாறுபட்டு விலகி புது நாகரிக முகத்தின் அடிமைப்பட்டு வாழ்க்கையை எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இந்த அரிய தகவல்களை எனக்கு சொல்ல வேண்டும் அல்லது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பே இப்போ தற்போது தரக்கூடிய பதிவுகள் அனைத்தும். இந்த பதிவுகளில் நிமித்தங்கள், கனவுகள், சகுனங்கள் என்ற 3 வகையில் அப்பத்திக்கு அப்போது என்ன நடக்கும், சில காலம் கழித்து என்ன நடக்கும், சில வருடங்கள் கழித்து என்ன நடக்கும், அடுத்த தலைமுறையில் என்ன நடக்கும் என்பதை நிமித்தங்கள் மூலம் அழகாக கண்டு உணர்ந்து நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாகரிகம் என்ற போர்வைக்குள் உள்ளே புகுந்து கொண்டு அவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்க ஆரம்பித்தோம். இப்போது எதற்கு எடுத்தாலும் ஒருவர் வழிகாட்ட வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ரொம்ப இக்கட்டான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நிமித்தங்கள் என்ற பதிவை காணொலியாக கொடுத்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்றும் சரி வாருங்கள். காலம் வீணாய் போய்கொண்டிருக்கிறது. அந்த காலத்தை உபயோகப்படுத்துவோம். நிமித்தங்கள் தொடர் காணொளி.
ஒரு காலத்தில் கூரை வீடுகள், பனை ஓலை, தென்னங்கீற்று போன்றவைகளை வைத்துக்கொண்டு ரொம்ப கௌரவமாகவும் சந்தோஷமாகவும் வீட்டை அமைத்து இருப்பிடத்தை அமைத்து கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறோம். அந்த தென்னங்கீற்றும் பனை ஓலையும் நிறைய குருவிகளுக்கு அடைக்கலமாக இருந்து பெரிய சந்தோஷத்தையும், வாய் பேச தெரியாத சத்தங்களின் மூலம் நம்மோடு உறவாடி வந்து போன பறவைகள் எண்ணற்ற. அதில் சிட்டுக்குருவியும் ஒன்று. அந்த சிட்டுக்குருவி நம் வீட்டில் கூடு கட்டி வசிப்பது போல் ஒரு சூழ்நிலை அமைந்தால் வீடு கட்டுவது, வீடு பழுது பார்ப்பது போன்ற நிகழ்வுகள், சின்ன பெண் குழந்தைகள் ருதுவாவது போன்ற சூழ்நிலைகள் உருவாகும். குஞ்சு பொரித்து இருக்குமானால் தொழிலில் அபரிமிதமான வருமானம் வரும். விவசாயம் செழித்து வளர்வதை காண முடியும். அடிக்கடி ஒன்றுக்கு மேற்பட்ட குருவிகள் கூடி ஓடி ஆடி பறக்குமாயின் விரைவில் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் என்று அனுபவத்தில் கண்டு உணர்ந்து நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அடுத்து, வீட்டில் சிறகுகள் அதிகமாக தென்படுமாயின் அடிக்கடி செலவினங்கள் ஏற்படுவதை உணர முடியும். எச்சங்கள் என்று சொல்லக்கூடிய எருக்கள் அதிகமாக காணப்படும். இழந்த பொருள் நம் வீட்டை தேடி வரும். பூனை அல்லது நாய் போன்ற சின்ன சின்ன வீட்டு விலங்குகளால் குருவியை வேட்டையாடுவது போல் கண்டால் இழப்பு துக்கம் வருவதை அடையாளம் காட்டும். இறக்கை கை கால்கள் ஊனமாவது போல் காண நேரிட்டால் குழந்தைகளுக்கு நோய் நொடி வருவதை உணர முடியும். திடீரென்று நாம் கவனிக்கும் பொழுது குருவிகள் நீர் அருந்துவது, நெல் போன்ற தானியங்களை பொறுக்குவது போல காண நேரிடும் பொழுது புதிதான உறவுகள், பழைய உறவினர்கள் நம்மை தேடி வருவதை உணர முடியும். 2 குருவிகள் அருகருகே அமர்ந்து கொஞ்சுவது போல் பார்க்கும் நிலை வரும் பொழுது நல்ல பொருளாதார வரவு வரும் நிலை வருகிறது என்பதை கண்கூடாக காண முடியும் என்று அனுபவத்தில் பார்த்து சொல்லி சென்றிருக்கிறார்கள். கழுகு, அடுத்து கழுகு என்று ஒரு பறவை, அந்த பறவை கருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஸ்ரீமன் நாராயணின் வாகனமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கழுத்தில் வெள்ளைக்கோடு உள்ள கழுகுகளை காணும் பொழுது சந்தோஷகரமான நிகழ்வுகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும். வக்கீல் நீதிமன்றம் செல்லும் போது கருடனை கண்டால் வெற்றி நிச்சயம். கோழி குஞ்சை கால் இடுக்கில் கருடன் தூக்கி செல்வது போல் கண்ணில் பட்டால் கடனில் இருந்து விடுபடும் சூழ்நிலை உருவாகும். மயில் முழுமையாக தோகை விரித்து ஆடும் பொழுது அல்லது மாலை நேரத்தில் ஆடும் சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது அது அடுத்த சில நாட்களில் நல்ல மழை பொழிவதற்கான அறிகுறியாக காணப்பட்டிருக்கிறது. இது எண்ணற்ற தடவை நான் பார்த்திருக்கிறேன், இதை உணர்ந்திருக்கிறேன். இது குறிப்பாக திங்கட்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் மாலை நேரத்தில் தோகையை விரித்து ஒய்யாரமாக ஆடும் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அடுத்த 3 நாட்களில் கனமான மழை வந்ததை நானே கவனித்திருக்கிறேன். இது நடைமுறையில் கிட்டத்தட்ட 70லிருந்து 80 வரையிலும் அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை நாம் கண்டு உணர்ந்து பயணப்பட்டிருக்கிறோம். அதில் இதுவும் ஒன்று. காகம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டு வாசலில் வந்து சத்தத்துடன் கரையுமானால் பங்காளி உறவுகள் உதவி செய்ய வருவார்கள். பாருங்கள் நண்பர்களே, ஒரு காகம் என்ற ஒரு அனைத்துண்ணி பறவை, அந்த பறவை நமக்கு எண்ணற்ற விஷயங்களையும் எண்ணற்ற தகவல்களையும் நம்மளுக்காக அள்ளி கொடுத்திருக்கிறது என்பதை மறுக்கவும் முடியாது. அதே சமயத்தில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துவிட்ட பிறகு அது ஒரு சாதாரண பறவையாக மட்டுமே நமக்கு கண்ணில் படுகிறது. திங்கட்கிழமை காலையில் வீட்டு வாசற்படிக்கு வந்து கரையுமானால் தாய்வழி உறவுகள் முழுவதும் சந்தோஷம், வரவு, பொன்பொருள் ஆவண சேர்க்கை போன்றவைகள் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை வாசற்படிக்க வந்து காகம் கரையுமானால் நம் இளைய சகோதர வகைகள் மூலம் நன்மை, சந்தோஷம் அடைய நேரிடும். புதன்கிழமை காலை காகம் நம் வாசற்படியில் வந்து அல்லது வாசற்படி அருகே வந்து கரையுமானால் தாய்மாமன், மாமன், மைத்துனன் உறவுகள் மூலம் நன்மையும் சந்தோஷமும் பெறுவதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். வியாழன்று காகம் கரையுமானால் நம் குழந்தைகள் மூலம் வரவு, சந்தோஷம் போன்றவைகளை பெற காண முடியும்.
குரு ஆசீர்வாதங்கள் நம்மை விட மூத்தோர்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்பை அதிகமாக அள்ளித்தருகிறது. அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை என்று பார்க்கும் பொழுது மனைவி வகை சொந்தங்கள் மற்றும் வயதில் மூத்த பெண்கள், அத்தைமார்கள், சித்திமார்கள் மூலம் ஒரு நல்ல கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து வண்டி, வாகனம், போக்குவரத்து, பொது சொத்துக்கள் அல்லது நிலையான சொத்துக்களுக்கு வாங்குவதற்கோ அல்லது அதை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகளையே உண்டு பண்ணி தரும் காலமாக இந்த சூழ்நிலை அமைகிறது. கோழி வீட்டில் வளர்க்கும் போது கோழி மற்றும் குஞ்சுகள் நம்மிடம் நெருங்கி பழகும் பட்சத்தில் எதிரிகள் சரணடைவார்கள், பழம் குறைந்து போவார்கள். உற்பத்தியாகும் பொருட்டு கோழி உற்பத்தியின் பொருட்டு அடை காக்கும் அல்லது அடை வைப்போமானால் எல்லா முட்டைகளும் தவறாமல் குஞ்சு பொரிக்குமானால் நமக்கு வெற்றி சுலபமாக கைகூடும். குஞ்சு பொரிக்கும் காலம் அல்லது வருடத்தின் முதல் மாதமானால் அந்த வருடம் மிக சிறப்பாக அமைவதை நிறைய தடவை நான் உணர்ந்திருக்கிறேன். கோழியும் சேவலும் துணையாக நடமாடுவதை அதிகமாக கண்ணில் பட்டால் கணவன் மனைவி அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும் என்று உணர முடியும். திங்கட்கிழமை குருவிகள் கண்ணில் படுவது சிறப்பு, வியாழக்கிழமை கருடன் கண்ணில் படுவது சிறப்பு, வெள்ளிக்கிழமைகள் கோழி குஞ்சுடன் காணப்படுவது சிறப்பு. இப்படி என்ற தகவல்களை நம்மோடு கூட இருக்கும் சின்ன சின்ன விலங்குகள், சின்ன சின்ன பறவைகள் நமக்கு எக்கச்சக்கமான அல்லது வளர்ச்சிக்கு உதவக்கூடிய அல்லது வளர்ச்சியை தடைபடக்கூடிய எல்லாவித சின்ன சின்ன அசைவுகளும் நமக்கு அடையாளம் காட்டி சென்றிருக்கின்றன என்பது அற்புதத்திலும் அற்புதமான விஷயம். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9789729999 9791399649. சரி நண்பர்கள், அடுத்த பதிவில் சந்திப்போம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.